கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றும் எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 17 மற்றும் 18 படி, அற்பமானவர்களை அழைத்து அந்தஸ்தில் வைப்பவர் நம் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் வேதாகம கதை பகுதியை பார்ப்போம். எஸ்தர் ஒரு அனாதை பெண். அவளது இளமை கால சரித்திரம் ஒரு சோக சித்திரம் என்றே சொல்லலாம். சின்னஞ்சிறு வயதிலேயே தாயின் பாசத்தையும் தகப்பனின் நேசத்தையும் துறந்தவள். அவளது தந்தையின் பெயர் அபிகாயில், தகப்பனே என் பெலன் என்பது அதன் பொருள். எஸ்தர் தனக்கு பெலனாயிருந்த தகப்பனை இழந்து விட்டாள். இனி அவள் பலவீனமானவள்தான். பெற்றோரின் மரணத்திற்கு பின் மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்த்தான். அந்த மொர்தெகாய் ஒரு நாள் அந்நிய அரசனாம் நேபுகாத் நேச்சாரால் சிறை கைதியாய் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவனோடு எஸ்தரும் சிறு வயதிலேயே எதிரிகளின் கோர பிடியில் சிக்கி தவித்தவள்தான். பெற்றோரை இழந்த அவள் வளர்ப்பு தந்தையாம் அந்நியருக்கு அடிமையான நிலையில் எத்துணை அளவு பாதிக்கப்பட்டிருப்பாள் என்பதை எண்ணி பாருங்கள். அந்நிய நாட்டில் இவளும் ஒரு அடிமைதான். இத்தகு பின்னணி அவளின் இதயத்தை பெரிதும் பிழிந்தெடுத்தது. தள்ளப்பட்டவள் எனும் உள்ளுணர்வு அவளை எப்போதும் முன்னுக்கு உந்தாமல் பின்னிக்கே தள்ளியது. தேவன் அவளுக்காக வைத்திருந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை உணர முடியாதவளாய் உள்ளம் புழுங்கி வாழ்ந்தாள். ஆனால் தேவனோ இப்படிப்பட்ட மக்களை தான் தமது பணிக்கென்று பெரிதும் தெரிந்து கொள்கின்றார். அவர்கள் மீது சிறையிருப்பின் தேசத்திலும் சிந்தையாயிருந்தார். சிறை கைதியாம் மொர்தெகாயை அரண்மனை வாயில் காக்கும் அதிகாரியாக்கினார். அனாதை பெண் எஸ்தரை அரியணையில் அமர்த்த சித்தம் கொண்டார். அகாஸ்வேரு அரசன் எஸ்தரை பட்டத்து ராணியாக்கினான் என்பதை விட, அதரிசன ராஜன் அவளை ஏற்றதோர் நேரத்தில் அங்கு கொண்டு வந்து உயர்த்தினார் என்பதுதான் உண்மை. வரப்போகும் அழிவிற்கு தமது மக்களை தப்புவிக்க தேவன் செய்த திட்டமே இது. தமது பிள்ளைகளை அரியணையில் அமர்த்தி அவர்களை ஆள செய்வதுதான் அவரது அனாதை நோக்கம். எஸ்தரை தேடி வந்தடைந்தது தான் ராஜ மேன்மை. அடிமைக்கு அரச பதவி, அனாதைக்கு ஆளும் பொறுப்பு. இதுதான் தேவனின் மகத்துவம். நமக்கு கிடைக்கும் மாபெரும் ஸ்லாக்கியத்தை நம்மால் விளங்கி கொள்ளவே முடியாது. இனி எஸ்தரும் மொர்தெகாயும் தங்களை மட்டும் பார்த்து தயங்கி இருக்க தேவையில்லை. தேவன் தங்களை எவ்வளவாய் மாற்றியுள்ளார் என்பதை பார்த்து எழும்பிதான் ஆக வேண்டும். அற்பமானவர்களை அழைத்து அவர்கள் மூலம் அகிலம் முழுவதையும் ஆசீர்வதிப்பது தேவனின் திருவுள சித்தம். அவர்கள் மூலம் தமது சத்துருக்களுக்கு பாடம் புகட்டுவதே அவரது திட்டம். இதைதான் வேதம் மிக திட்டமாய் கூறுகின்றது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் இனி பைத்தியமானவர்கள் அல்ல, பேதைகளும் அல்ல. இப்படி இருந்த உங்களை தேவன் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவையே உங்கள் ஞானமாக்கிவிட்டார். இனி எப்படி நான் மன்றாடி ஜெபிக்க முடியும் என்று மலைத்து நிற்காதீர்கள். கிறிஸ்து உங்கள் ஞானமாகி உங்கள் மூலமாக மன்றாடுவார். இனி நீங்கள் பலவீனர்கள் அல்ல, இழிவானவர்களும் அல்ல, இல்லாதவர்களும் அல்ல. கிறிஸ்து உங்கள் நீதியாகிவிட்டார். நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். உங்கள் ஜெபங்களுக்கு அவர் செவிகள் எந்நாளும் திறந்தே இருக்கும். அவரே உங்களுக்கு பரிசுத்தமாகிவிட்டார். அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து உங்களை மீட்டெடுத்து அதிகாரி ஆக்கிவிட்டார். உங்களை தெரிந்து கொண்டவரே உங்கள் முழு நிறைவாகிவிட்டார். இந்த விசுவாசத்தோடு ஜெபித்து எழும்புங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.